இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சூர்யா ரொம்ப நல்லவன். கண்டிப்பா மனசு மாறிடுவான். மனசு மாறி அவன் அந்த துர்காவை ஏத்துக்கிட்டா அவ்வளவுதான். துர்காவும் சூர்யாவும் ஒன்னு சேரவே கூடாது. சூர்யா துர்காவை ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறம் இங்க நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள தெய்வ சக்தி உள்ள வைரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த புஷ்பாவை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தோம். வைரத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த துர்கா புஷ்பாவை விரட்டிட்டா. வைரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வைரத்தை நாம எடுக்கிற வரைக்கும் துர்காவை சூர்யா ஏத்துக்கவே கூடாது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரவே கூடாது. நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்ட் சிஸ்டர். ஆனா நாம என்ன பண்றது? அவங்க ரெண்டு பேரையும் சேர விடாம நாம எப்படி தடுக்கிறது? அத நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத மட்டும் நீ செய். இதுதான் என்னோட பிளான். ஓகே சிஸ்டர், நீங்க கோட போட்டீங்க. நான் எப்படி ரோடு போறேன்னு மட்டும் பாருங்க. டன். பாப்பா என்னப்பா யோசிக்கிற? வா கோயிலுக்குள்ள போலாம். வாப்பா வா. வாங்க வாங்க மாப்ள, வாங்க மாதாஜி. சூர்யா உட்காருப்பா. ஓம் என்னமா இதெல்லாம்? நீ உட்காரு, நான் சொல்றேன். உட்காரு உட்காருங்க மாப்ள. உட்காருப்பா. ஓம் கணேஸ்வராய நமஹ. உட்காரு. ஓம் ஸ்கந்தா கிருதாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் பூதாய நமஹ. ஓம் தக்ஷாய நமஹ. ஓம் அத்யக்ஷாய நமஹ. சாமி, அம்மா, இவன் தான் என் புள்ள சூர்யா. இவர் முதல் மனைவியோட பேர் சொல்லுங்க. மாரி. மாரி. அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? எதுக்காக மாறி பேர்லாம் கேக்குறாங்க? மாதாஜி, நீங்க ஏன் தயங்குறீங்க? மாப்பிள்ள கிட்ட சொல்லுங்க. என்ன தயக்கம்? அம்மா, என்னம்மா, என்ன விஷயம்? என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு? தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. அது ஒண்ணு இல்லப்பா. நேத்து நைட்டு என் கனவுல மாறி வந்தாப்பா. என்னம்மா சொல்றீங்க? மாறி உங்க கனவுல வந்தாளா? ஆமாப்பா சூர்யா. கனவுல வந்த மாறி ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாப்பா. மாதாஜி, மாறி வேற எதுவும் உங்கள்ட்ட சொல்லலையா? வேற எதுவுமே சொல்லல. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா. பாசம் ஜாஸ்தி அவளுக்கு. எதுக்காக எனக்கு இப்படி ஒரு கனவு வந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. அதனாலதான் ஜோசியரை வந்து நான் பார்த்தேன். இவர்தான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. அதான்ப்பா உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்ல சார். இறந்து போன உங்க மனைவி உங்க மேல அளவு கடந்த பாசமும் பிரியமும் வச்சிருந்திருக்காங்க. ஆமாமா, மாரியோட உயிரே மாப்பிள்ள தான். மாறி போனதுல இருந்து மாப்பிள்ள அப்படியே வாடி போய் இருக்கிறான். அதனாலதான் உங்க மனைவி அம்மாவோட கனவுல வந்து உங்க பேரையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். நீங்க உட்காருங்க. அம்மா, சூர்யா உட்காருப்பா. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காரு. நான் கொண்டு வர சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கொண்டாந்துருக்கேங்க. கொண்டு வாங்க. இதோ எடுத்துக்கிட்டு வரேன். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேதே சர்வவிக்ன இந்தாங்க சுவாமிஜி. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இதை உங்க கையில வச்சுக்கங்க. வாங்கிக்கங்க.
ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய திமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். இப்ப சார் கையால அவர் மனைவி மாரிக்கு சின்னதா ஒரு பூஜை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆ, நல்லது சாமி. ம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி. அவ்வளவுதாம்மா, பரிகாரம் எல்லாம் முடிஞ்சது. இனிமே உங்களுக்கு எந்த கனவும் வராதுமா. நல்லது சாமி. ஆ, ஆ, சங்கரபாண்டி. ம். இதோ கவனிச்சிடுறேன். வாங்க, உங்களோட பரிகாரத்துக்கு நான் பே பண்றேன். வாங்க வாங்க. சூர்யா, நாம போலாமாப்பா? நீங்க போங்கம்மா, நான் அப்புறம் வரேன். அம்மா, நீங்க போங்கம்மா, நான் வந்துடுறேன். சரிப்பா, சீக்கிரமா வந்துரு என்ன? ஆ. அங்கே பார். சிஸ்டர், கலக்கிட்டேன் போங்கோ, பின்னிட்டேன். சூர்யாவுக்கு மாறி ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் துர்காவை ஏத்துக்கவே மாட்டான். உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியா தரணும்? வா. வாங்கோ. எங்க சூர்யா? ரூம்லயும் இல்ல, எங்க போயிருப்பாரு? ம். என்ன இங்கேயும் காணோம்? மேடம், ஏன் இப்படி குறுக்க வந்து நிறுத்துறீங்க? கார்க்குள்ள இருக்கிற திருட்டு பொருளை சோதனை பண்ணணும். என்ன என்ன சொல்றீங்க நீங்க? ஏய், நானும் அவரும் சந்திச்சுக்கிட்டதே ஒரு சண்டையில தானே, அதனாலயோ என்னவோ தெரியல, எங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. நிறைய பிரச்சனை. நான் குழந்தைக்காகவும் அவரோட நல்லதுக்காகவும் தான் இந்த கல்யாணமே பண்ணேன். அதனால அவருக்கு என் மேல கொஞ்சம் கோவம்தான். ஆனா இன்னைக்கு அவர் மனசு மாறி இருக்கு. சீக்கிரம் நீ வளர்ற மாதிரியே என் வாழ்க்கையும் முழு நிலவா மாறணும். என்ன இப்போவே அவரை பார்க்க முடியல.